முதல்ல குரு மந்திரம், ரமணர் மந்திரம். கைகளை நமஸ்கார முத்திரையில வச்சுக்கோங்க. 3 முறை மந்திரம் ஆரம்பிக்கலாம். கைகள் நமஸ்கார முத்திரையில வச்சுக்கோங்க. நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஓகே, அப்ரிசியேஷன் டைம். நான் லாஸ்ட் வீக் வரல, லாஸ்ட் வீக்குக்கு முன்னாடி வாரம் நம்ம ஆதிசங்கரர் கதை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதுல நிர்வாண ஷட்கம் பத்தி பேசியிருந்தோம். அவரோட குரு நீ யாருன்னு கேட்கும்போது அவர் சொல்ற பதில். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா மட்டும் நம்ம அன்னைக்கு பார்த்தோம். ஆனா நான் எல்லாரையும் அதை பார்த்தாது ஃபுல்லா படிக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ ஊர்பிஷா, ருஷி, ஏகா, குஹன், மித்ராஸ்ரீ எல்லாருமே வந்து இந்த ஃபுல்லா பாடி அனுப்பியிருந்தாங்க. அந்த ஈஷால போட்டிருக்கிற அந்த விதம்லயே கூட இருந்தது. எல்லாருமே பாடி அனுப்பியிருந்தாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு கிளாப்ஸ் நம்ம அனுப்பியிருந்த எல்லாருக்காகவும் அப்ரிஷியேட் பண்ணிடலாம். எல்லாருமே கிளாப் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். நம்ம இப்போ அடுத்த இதுக்குள்ள போகலாம். ஸ்டோரி டைம், கேம் டைம், ஸ்லோகா டைம். இந்த முறை ஸ்டோரி டைம் மட்டும் நான் எடுக்கிறேன். கேம் டைம், ஸ்லோகா டைம் ரெண்டுமே வந்து தீபலட்சுமி மேடம் எடுப்பாங்க. ஏன்னா ஸ்லோகா டைம்ல இந்த வாரம் நம்ம நிர்வாண ஷட்கம் தான் பார்க்க போறோம். அது கம்ப்ளீட் ஆகிறதுக்காக இந்த வாரம் கதையும் ஆதிசங்கரோடு தான் அப்படின்றதுனால நிர்வாண ஷட்கமே பார்க்கறது தான் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம கதை ஆதிசங்கரர் கதைக்குள்ள போயிடலாம். கடகடன்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாமா? இப்போ நாம ஒரு 10 நாள் 14 நாள் ஆயிடுச்சு. ஸோ சிவகுரு ஆரியாம்பாள் இவங்க கேரளால காலடியில இருந்தாங்க. சிவன் கிட்ட குழந்தை வேண்டி நாங்க சிவன் வந்து கனவுல வந்து சொன்னாரு, குழந்தை வந்து தீர்க்க ஆயுசோட வேணுமா, இல்ல குறைந்த ஆயுசு இருந்தாலும் ரொம்ப புத்திசாலியா புகழ்பெற்ற குழந்தை வேணுமான்னு அவங்க வந்து முடிவை சிவன்கிட்டயே விட்டுட்டாங்க. சிவன் தன்னுடைய அம்சமாவே ஒரு குழந்தைய கொடுத்தாரு. அவர் பேர் சங்கரன். அவர் 7 வயசு இருக்கும்போதே வந்து கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி தங்க நெல்லிக்காய் மழை பொழிய வச்சாரு. அம்மாவுக்காக வந்து ஒரு நதியே வந்து அதன் பாதையிலிருந்து மாற்றினாரு. அதன் பிறகு அதெல்லாம் கேள்விப்பட்டு அரசவையில இருந்து நிறைய பணம்லாம் கொடுத்து அவர் வந்து அரசவைக்கு வர கூப்பிடும்போது அவர் இல்லை, நான் வந்து சன்னியாசியா போகிறேன் அப்படின்னு பேசினாரு. அது அவங்க அம்மா ஒத்துக்கல. அதுக்கப்புறமா முதலை வந்து ஆற்றுல கால் வரைக்கும் பிடிச்சிக்கிச்சு. அப்போ அவர் சொல்றாரு, சாஸ்திர பிரகாரம் வந்து சன்னியாசம்ன்றது அடுத்த ஜென்மம். அப்படி இருந்தா நீங்க ஒத்துக்கிட்டா இந்த முதலை விட்டுடணும். அதே மாதிரி அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அது ஒத்துக்கிட்டதும் முதலை விட்டுடுச்சு உடனே. ஆனா அம்மா வந்து அழறாங்க, எனக்கு இருக்கிற ஒரே உறவு நீ தான், நீ போயிட்டா என்னோட வாழ்க்கை என்ன ஆகும்? அது மட்டும் இல்லை, எனக்கு உயிர் போற சமயத்துல யார் வந்து எனக்கு அந்த கடனைகளை செய்வாங்க, அந்த கொல்லி வைக்கிறது அந்த மாதிரி இறுதி கடன்லாம் யார் செய்வாங்க அப்படின்னு பேசுறாங்க. அப்போ ஆதிசங்கரர் வந்து நான் என்னதான் துறவி ஆயிட்டாலும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு கொல்லி வைக்க மட்டும் திரும்பி வருவேன் அப்படின்னாரு. பட்டினத்தாரும் இதையே தான் பண்ணாரு. நாம இதுல இருந்து ஒன்று பார்த்துக்க வேண்டியது முக்கியமான விஷயம் என்னன்னா, அம்மா அப்படிங்கிற உறவோட மரியாதை. அது அதை பத்தி நாம நல்லா புரிஞ்சுக்கணும். பட்டினத்தாரா இருந்தாலும் சரி, ஆதிசங்கரா இருந்தாலும் சரி, உலகத்தையே விட்டுட்டாலும் சரி, செல்வம் வேண்டானாலும் சரி, உறவு வேண்டானாலும் சரி, அம்மா அப்படின்ற அந்த உறவு மட்டும் அவங்க விட்டுடல. அப்புறம் ஆதிசங்கரர் இங்கிருந்து நடந்தே வட இந்தியாவுக்கு போறாரு. அங்க ஒரு குகையில முன்னாடி நின்று உள்ள இருக்கிறவர் தான் தன்னுடைய குருன்றது இவருக்கு தோணுது. அந்த குகை வாசல்ல போய் இவர் நிக்கிறாரு. உள்ள இருந்து அவரோட குரு கூப்பிடுறாரு. அவரோட குரு கதையெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அவருடைய குரு பேரு கோவிந்த பகவத் பாதர். குருவோட குரு யாரு? கௌடபாதர். கௌடபாதர் ஒரு பிரம்மராட்சசரா இருந்தாரு. ஏன் பிரம்மராட்சசரா இருந்தாரு? அவருடைய குரு பதஞ்சலி ஆதிசேஷனுடைய அவதாரம். அவர் என்ன பண்ணாரு? பாம்பு உருவெடுத்து 1000 பேருக்கு ஒரே சமயத்துல வித்தையை கத்து கொடுத்தாரு. அப்போ யாராவது கிளாஸுக்கு நடுவுல வெளியில போயிட்டா அவங்க பிரம்மராட்சசர் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் இருந்தது.
இவர் மட்டும் வெளியில போயிட்டாரு. மற்றவங்க எல்லாம் ஆதிசேஷனுடைய உருவத்தை பார்க்க ஆசைப்பட்டு அந்த திரையை விலக்கி பார்த்து எல்லாரும் சாம்பல் ஆயிட்டாங்க. இவர் திரும்பி வந்தாரு. வந்ததும் இவர் பிரம்மராட்சசாரா இருந்தாலும் அவருக்கு முழுசா எல்லா ஞானத்தையும் ஆதிசேஷன் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு என்ன சொன்னாரு, நீ ஒரு நல்ல சிஷ்யன் கிட்ட எப்போ இதை வகுப்படுத்தி இந்த ஞானத்தை அப்படியே வந்து அவங்களுக்கு கொடுக்குறியோ அது வரைக்கும் நீ பிரம்ம ராட்சசா தான் இருப்பான்னு சொன்னாரு. அதுல இருந்து கௌடபாதர் ரொம்ப நாள் வந்து பிரம்ம ராட்சசா சுத்திட்டு இருக்காரு. அவருக்கு சரியான சீடனே கிடைக்கல. அதுக்கப்புறம் சீடன் மேல ஒரு கருணை வச்சு ஆதிசேஷனே வந்து கோவிந்த் கோவிந்த பகவத் பாதரா வரார். அவர் கோவிந்த பகவத் பாதர்ல அவர் ஃபர்ஸ்ட் வரும்போது அவர் பேர் ஆனந்த் சர்மான்னு நினைக்கிறேன். வந்து தன் குரு கிட்ட தானே வந்து ஐ மீன் அவரோட சிஷ்யர் கிட்ட தானே வந்து சிஷ்யனா சேர்ந்து பாடம் படிக்கிறார். ஏன்னா அந்த தகுதியான சீடன் அப்படின்றது அவருக்கு கௌடபாதருக்கு கிடைக்காததுனால அவர் ரொம்ப நாள் பிரம்மராட்சரா சுத்திட்டு இருந்தாரு. அப்புறம் கோவிந்த பகவத் பாதர் வந்து அவர்கிட்ட கத்துக்கிறாரு. கோவிந்த பகவத் பாதர் அதுக்கப்புறமா வந்து தவத்தில் இருக்கிறார். இப்போ அவருக்கு சிஷ்யனா வந்து ஆதிசங்கரர் வராரு. இப்போதைக்கு அவர் பேர் சங்கரர். அப்ப வந்து வாசல்ல நிக்கிற அவரை பார்த்து கேட்கிறார், யார் நீ அப்படின்னு. இவர் வந்து படிக்கிறது போதிக்க போறது எல்லாமே வந்து அத்வைத தத்துவம். அத்வைத தத்துவத்துல வந்து ஆத்மா இன்னதுன்னு சொல்ல முடியாது. எது இதுதான் அப்படின்னு சொன்னாலே வந்து அது தப்பாயிடும். அதனால இவர் என்ன பண்றாரு, எதெல்லாம் ஆத்மா இல்லைன்றத பத்தி பேசுறாரு அவர். நான் இது இல்லை, நான் அது இல்லை, அது இல்லை அப்படின்ட்டு. அதுதான் நம்ம நிர்வாண ஷட்கம்னு சொல்லி ரொம்ப ஒரு ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கிற ஒரு ஸ்லோகம் அப்படின்றதுனால தான் அதை எடுத்தேன். ஆனால் அதை தொடர்ந்து இப்போ தீபலட்சுமி மேடம் கூட ஒரு வீடியோ அனுப்பியிருந்தாங்க. நிறைய பேர் எனக்கு அதை திரும்ப திரும்ப அனுப்பியிருந்தாங்க. என்ன அப்படின்னா வந்து இது ஆழ்ந்த கருத்து மட்டும் இல்லை, அதில் அதை சொன்னாலே மனசு அமைதியாகும். அதுல ஓசையும் அவ்வளோ அழகா இருக்கு. அது வந்து அப்படிதான் ஆதிசங்கரர் அந்த ஸ்லோகத்தை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாம இன்னைக்கு ஸ்லோகா டைம்ல அதை பார்க்கலாம். இப்போ இதற்கப்புறம் வந்து காசிக்கு போகும்போது ஒரு பஞ்சமன், அதாவது 4 வர்ணத்திலையும் கீழா அந்த காலத்துல ஒதுக்கப்பட்டிருந்த ஒருத்தரை பார்த்து ஒதுங்கி போன்னு சொல்றாரு. அவர் வந்து எதை ஒதுங்கி போ சொல்றீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு சில உபதேசம் பண்றாரு. உடனே வந்து ஆதிசங்கரர் அவர் காலில் விழுந்து நீங்க எனக்கு குருன்றாரு. அடுத்த கட்டத்துல அவர் உடனே சிவனா மாறி அவரை சுத்தி இருந்த 4 நாய்கள் 4 வேதங்களா வந்தது. அது அதை பார்த்ததும் அவர் வந்து ஆதிசங்கரர் வந்து மணிஷா பஞ்சகம், இந்த ஷட்கம்னா 6 பாட்டு, பஞ்சகம்னா 5 பாட்டு, அது அந்த மாதிரி 5 பாட்டு ஒன்று பாடுறாரு. அது ரொம்ப ஆழ்ந்த அர்த்தம் இருக்கிற பாட்டு. அது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். சரியா? ஞாபகம் இருக்கா இதெல்லாம்? எல்லாம் ரொம்ப சைலண்டா இருக்கீங்க. இருக்கு, யாரோ ஒருத்தர் மட்டும் சொன்னாங்க. யாரு? என்னம்மா என்ன சொல்றீங்க? சரியா கேட்கல. ஹலோ जी எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? जी அது போன வாட்டி எடுத்தீங்களா ஜி? அதே கதை தான் ஜி. அது அந்த எனக்கு கதையை ஞாபகம் தான். இருக்குங்க ஜி. ஓ ரொம்ப நல்லது. யாருமா இப்ப பதில் சொன்னது? ஊர்பிதி. ஊர்பி. ஓகே ஓகே, குட் குட் குட். சரி, இப்போ ஒரு விஷயம் சொல்லிடணும். நான் வந்து ஆதிசங்கர் கதையெல்லாம் படிச்சது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி. ரொம்ப எனக்கு நேரம் கிடைக்கலன்றதுனால சரி டக்குன்னு தெரிஞ்ச கதையை சொல்லிடுவோம் தான் ஒரு கதையை எடுத்தேன். அதனால போன வாரம் நான் சொல்லும் போது ஏதோ கொஞ்சம் சம்பவங்கள் முன்ன பின்ன இருந்ததுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் அது. சரி, ஓகே. இப்போ குமாரில பட்டர் கதையில இருந்து ஆரம்பிக்கலாம். ஆதிசங்கரரை எதுக்காக ஆதிசங்கரரை எடுத்தோம் அப்படின்னு நாம வந்து பேசும்போது சொல்லியிருந்தேன். இந்தியால ஹிந்து மதம் ரொம்ப வந்து குறைஞ்சு போய் 200க்கும் மேற்பட்ட வேற மதங்கள் வந்துருச்சு நிறைய. அது மட்டும் இல்லாம ஹிந்து மதத்திலேயே வந்து சில குறைவான பயிற்சிகளும் வந்துருச்சு. அதாவது குறைவான பயிற்சினா இந்து மதத்துல நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குற மாதிரியான சில விஷயங்கள். இப்போ அது எல்லாத்தையும் மாற்றி ஹிந்து மதத்தை நல்ல விதமா ஸ்தாபிச்சு இந்தியால ஹிந்து மதத்தை ஒரு மெஜாரிட்டியா திரும்பவும் வந்து ஒரு தழைக்க செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வந்த ஒரு முக்கியமான அவதாரம் குரு ஆதிசங்கரர். அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் இந்தியாவும் மொத்தமா 3 முறை நடந்தே சுத்தி வந்திருக்கிறாரு. அவரால் தான் வந்து ஹிந்து மதம் திரும்ப வந்து இங்க தழைத்தது. அதுல வந்து அதனால அவரை பத்தி இது பண்றோம். அவருக்கு முன்னாடி இந்த குமாரில பட்டர் அப்படின்றவர் வந்து பூர்வ மீமாம்சகரா இருந்தார்.
பூர்வ பூர்வ மீமாம்சகர் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, இப்ப நம்ம வேதம் இருக்கு இல்லையா, அந்த வேதத்துல ஆஹ், பூர்வ பாகம் உத்தர பாகம் அப்படின்னு ரெண்டு பகுதியா பிரிப்பாங்க. பூர்வ அப்படின்னா முதல்ல இருக்கிற, முந்திய, பழைய அப்படின்லாம் அர்த்தம். ஸோ வேதத்துல முதல் பாதியை ஃபாலோ பண்ற ஆளுங்க பூர்வ மீமாம்சகர்கள். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சில பேர் ஒரு பகுதியை மட்டும் எடுத்துட்டு இது மட்டுமே போதும் அப்படின்னு சொல்றாங்க. வேதத்துல முதல் பாதி எப்படி இருக்கும்னா கர்ம காண்டம் அப்படின்வாங்க. அது என்ன கர்ம காண்டம் அப்படின்னா, யாகம் எப்படி பண்றது, பூஜை எப்படி பண்றதுன்னு சொல்லி அந்த யாகம் இதெல்லாம் பத்தி எப்படி வந்து அக்னி காரியங்கள் பண்றதுன்றது தான் ரொம்ப விளக்கமா இருக்கும். அதை மட்டுமே பண்ணா போதும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர்கள் தான் இந்த பூர்வ மீமாம்சகர்கள். உத்தர மீமாம்சம் இல்ல அந்த இது என்ன அப்படின்னா ரெண்டாவது பாதி. இது வந்து என்ன பண்ணான்னா ஞான காண்டம். அப்படின்னா என்னன்னா, இந்த உபநிஷத்துலாம் இருக்குல்ல, அதுலதான் ஆத்மா எப்படி இருக்கும், பரமாத்மா எப்படி இருக்கும்ன்ற ஞானத்தை போதிப்பாங்க. அந்த ஞானம் வந்து அவ்வளவு தேவையில்லை அப்படின்றது பூர்வ மீமாம்சகர்களுடைய கருத்து. அதுல முக்கியமான ஒரு குரு வந்து குமாரிலப்பட்டர். இவர் முருகனுடைய அவதாரமாவே சொல்றாங்க. ஏன் இவர் அவ்வளவு முக்கியமா சொல்றாங்க அப்படின்னா, இவர் ஒரு பெரிய புத்திசாலியா இருந்திருக்கிறாரு, வேதங்களை முழுக்க படிச்சிருக்கிறாரு. படிச்சு என்ன பண்ணியிருக்காருன்னா, வேதத்தை மறுக்கிறதுக்காக வந்த மதங்கள் இருந்தது அந்த காலத்துல. புத்த மதம் வந்து வேதத்துக்கு எதிராக தான் தோன்றுச்சு, வேதம் இருக்கக்கூடாதுன்னு தான் தோன்றுச்சு. ஜைன மதம் இல்ல சமணம்னு சொல்ற அந்த சமணமும் வேதத்துக்கு எதிராக தான் தோன்றுச்சு. அவங்களெல்லாம் இவர் வாதம் பண்ணி நிறைய பேரை ஜெயிச்சிட்டாரு. நான் யாருக்குனவே திருஞான சம்பந்தர் இதுல எல்லாம் சொல்லியிருப்பேன். அந்த காலத்துல கன்வர்ஷன் அப்படின்றது, அதாவது ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதத்துக்கு மாற்றுறது என்னன்னா, ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசுவாங்க. என் தத்துவம் எப்படி இருக்கு, நீ சொல்ற தத்துவம் எப்படி இருக்கு, இதுல எது சிறந்ததோ அதுக்கு வந்து தோற்று போனவங்க மாறிடுவாங்க. இதுதான் வந்து வழி. ஸோ குமாரிலப்பட்டர் நிறைய பௌத்தர்களை, ஜைனர்களை மதம் மாத்திருக்கிறாரு. மதம் மாற்றி இப்ப குமாரிலப்பட்டர் ஒருத்தரை மாற்றினா நிறைய ஒரு பெரிய கூட்டம் அப்படியே வந்து ஹிந்து மதத்தை முழுசா ஏத்துக்கும். அதாவது பூர்வ மீமாம்சம் மட்டும் இல்லாம உத்தர மீமாம்சம் கலந்து முழுமையான இந்து மதத்துக்கு வந்துருவாங்க. இப்படி குமாரிலப்பட்டர் இவரை பத்தி இன்னொரு கதை இருக்கு. இவர் என்ன பண்ணாரு, பௌத்தர்களை நம்ம ஜெயிக்கணும், வாதத்துல ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய தத்துவம் என்ன, அதுல இருக்கிற உள் கருத்து என்ன, எல்லாம் ஃபுல்லா புரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் அவங்க கிட்ட நம்ம தெளிவா வாதிட முடியும். அதை போய் அவங்க கிட்ட நல்லா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. ஆனா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, வெளியில இருந்து வர்ற ஆளுக்கு ஃபுல்லா அவங்க சொல்லி தர மாட்டாங்க. அப்போ என்ன பண்றதுன்னா, இவர் வந்து தன்னுடைய அந்த திருநீரு மாதிரியான அடையாளங்கள் எல்லாம் மறைச்சுக்கிட்டு பௌத்தர்கள் கிட்ட போய் ஒரு பௌத்தனாவே, ஒரு பௌத்த ஸ்டூடெண்டா சேர்ந்துட்டார் ஒரு புத்த மடத்துல. அவர்கள் சொல்லி கொடுக்குறாங்க. பௌத்தமா சமணமான்றது கொஞ்சம் இதா இருக்கு, பட் வேறு ஒரு சம்பிரதாயத்துல உள்ள போனாரு. ரொம்ப வருஷம் அங்கேயே தங்கி இருந்து ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட் ஆயிட்டாரு. அங்க இருக்கிற ரகசிய கிரந்தங்கள் எல்லாம் கத்துக்கிறாரு, எல்லாமே ஆயிடுது. ஆனா ஒரு நாள் திடீர்னு இவர் வந்து எதுக்கு வந்திருக்காருன்றதை அங்க இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சதும் ஜைனர்கள்னு தான் நினைக்கிறேன். அங்க இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க ஜீவகாருண்யத்தை எல்லாம் போதிக்கிறவங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இப்படி ஒருத்தர் வந்து பண்ணிட்டாருன்னொடனே இவர் மேல கோவத்துல இவரை தூக்கிட்டு போய் மாடியில இருந்து கீழே போட்டாங்க. மாடியில இருந்து கீழே விழும்போது அவர் சொன்னாராம், நான் படித்த வேதம் உண்மையானால் எனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு சத்தியம் பண்ணாராம். அவர் அந்த மாதிரி சத்தியம் பண்ணதும் கீழே விழும்போது அவர் உடம்புல எங்கேயும் அடிபடலையா, ஆனா ஒரே ஒரு கண்ணு போயிடுச்சான். ஒரு கண்ணு போனதுமே வந்து அவருக்கு வந்து கோவம். நம்ம ஒழுங்கா தானே வேதம் படிச்சோம், நமக்கு எப்படி ஒரு கண்ணு போலாம். நேரா குரு கிட்ட போயிருக்காரு. குரு கிட்ட போய், நீங்க எனக்கு ஒழுங்கா தானே வேதம் சொல்லி கொடுத்தீங்க, நானும் ஒழுங்கா தானே படிச்சேன். ஆமா அப்படின்னாரு. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்ன மேல இருந்து தூக்கி கீழே போட்டாங்க, நான் இந்த மாதிரி சத்தியம் பண்ணேன், எனக்கு ஒரு கண்ணு போயிடுச்சு, அது எப்படி போகலாம் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. வேதத்து மேல அவ்வளவு நம்பிக்கை, அவ்வளோ அது ஒரு சத்தியம் அப்படிங்கிறதுல எல்லாருமே அவங்க அப்படி இருந்திருக்கிறாங்க. அப்போ குரு சொன்னாரா, நீ என்ன சத்தியம் பண்ண சொல்லு. நான் படித்த வேதம் உண்மையானால் எனக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு சத்தியம் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அப்ப குரு சொன்னாராம், நீ சத்தியம் பண்ணதுலயே ஒரு டவுட் இருக்கு. நீ வந்து வேதத்தை முழுசா நம்பி இருந்தா, நான் படித்த வேதத்தின் மேல சத்தியம் எனக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். நீ என்ன பண்ண, நான் படித்த வேதம் உண்மையானால் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வச்ச இல்லையா. இது உண்மையா இருந்தான்னு, அது உண்மைன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். உண்மையா இருந்தான்னு ஒரு கண்டிஷன் வச்சதுனால அந்த கொஞ்சம் சந்தேகப்பட்டதுக்கு தான் ஒரு கண்ணு போயிடுச்சு அப்படின்னு குரு விளக்கம் சொன்னாராம். அந்த மாதிரி இவரை பத்தி சொல்லுவாங்க, அவ்வளோ பெரிய வேதத்துல அவ்வளோ பெரிய வித்வான். ஜைனர்கள் பௌத்தர்களுக்குள்ளெல்லாம் போய் விவாதம் பண்ணி பலரை மதம் மாற்றி எல்லாரையும் பூர்வ மீமாசரா கொண்டு வந்திருக்காரு. ஆதிசங்கரர் என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி ரொம்ப புகழ்பெற்ற குரு இருக்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் போய் பார்த்து
கன்வெர்ட் பண்ணிட்டா அவங்க கூட இருக்கிற மொத்த மக்களையும் கன்வெர்ட் பண்ணிடலான்னு இவரை போய் விவாதத்துக்கு அழைக்கிறதுக்காக போறாரு. ஆனா இதுக்குள்ள குமாரில பட்டர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நாம வந்து என்னதான் ஒரு நல்ல காரியத்துக்காக போயிருந்தாலும் நாம வந்து ஒரு குருவை ஏமாத்தி வித்தையை கத்துக்கிட்டோம், இதெல்லாம் தப்பு அப்படின்னு நினைச்சு அவர் என்ன பண்ணிடுறாரு, அஹ் தன்னைத்தானே வந்து நெருப்பு வச்சு எரிச்சுக்கிறாரு. அது எப்படின்னா, ஊர்ல எல்லாம் மரத்தூள் அடுப்புன்னு இருப்பாங்க, அது மாதிரி ஒரு மரத்தூளை அப்படியே நல்லா குமிச்சு வச்சு அதுல லேசா கீழே முதல்ல பத்த வச்சா அது கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு ரொம்ப நேரம், அதாவது இப்போ நம்ம ரொம்ப கம்மியான வெப்பத்துல ரொம்ப நேரம் ஒரு விஷயத்த கருக விடணும் அப்படின்னா அந்த அடுப்பை பயன்படுத்துவாங்க. இவர் அந்த மாதிரி ஒரு பெரிய குழியில மரத்தூள்ல வச்சு அந்த மரத்தூளுக்கு நடுவில் உட்கார்ந்துக்கிட்டு மரத்தூளை கொளுத்தி விடுறாரு. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய உடம்பு கருகுது. அந்த சமயத்துல தான் ஆதிசங்கரர் வராரு. அவர் வந்து எவ்வளோ சொல்றாரு, இல்ல இல்ல நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது, உங்க சேவை ரொம்ப தேவை, நீங்க வந்துருங்கன்னு. ஆனா குமாரில பட்டர் சொல்றாரு, இல்ல இல்ல என் உடம்பு ஏற்கனவே பாதி கருகிடுச்சு, நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்கன்னு. நான் வாதத்திற்கு வந்தேன்றாரு. அப்ப கூட இவருக்கு இந்த வாதம் அப்படின்னோடனே அவருடைய ஞானத்துக்கு அவருக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம், வாங்க வாதிக்கலாம்னு சொல்லும்போது ஆதிசங்கரர் இவருடைய வாதத்துல வந்து இவர் பூர்வ மீமாம்சத்தை தோற்கடிக்கிறாரு. தோற்கடித்து இது தவறு அப்படின்னு புரிய வச்சிடுறாரு. இதை புரிஞ்சதும் வந்து இப்ப சொல்றாரு, இல்ல என்னோட இறுதி கட்டத்துல வந்து இதை புரிஞ்சுக்கிட்டேன், இதனால எனக்கும் இப்ப ஒன்றும் பெரிய பலன் இல்லை, உங்க யாருக்கும் நானும் உதவ முடியாம இருக்கேன், நீங்க வந்து இந்த மாதிரி பூர்வ மீமாம்சையை ஒழித்து எல்லாரையும் மாத்தணும்னா மன்னிக்கணும் கொஞ்சம் லேசா இது. ஆம், மாத்தணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா, பூர்வ மீமாம்சையில இன்னொரு ஒரு முக்கியமான குரு ஒருத்தர் இருக்கிறார், மண்டன மிஸ்ரர் அப்படின்னு, அவரை போய் பாருங்க அப்படின்றாங்க. இவர் ஒரு பீகார் பக்கத்துல இருந்தாருன்னு சொல்றாங்க. சரியான இடம் பற்றி ஒரு 3 ஊர் சொல்றாங்க. அஹ், அவரை போய் பார்த்து நீங்க மாத்தினா நிறைய பேர் பலனடைவாங்க அப்படிங்கிறாங்க. அதனால ஆதிசங்கரர் அவரை தேடி நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. மண்டன மிஸ்ரர் இருக்கிற ஊருக்குள்ள போறாரு. மண்டன மிஸ்ரர் இருக்கிற ஊருக்குள்ள போனா ம், அந்த அவருடைய வீடை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த அங்கே வந்து ஆற்றில் குளிச்சிட்டு இருக்கிற பெண்கள் கிட்ட கேட்கிறாரு, மண்டன மிஸ்ரர் வீடு எங்க இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த பெண்கள் சொல்றாங்க, நீங்க அப்படியே போங்க, ஒரு பெரிய வீடு இருக்கும், அந்த வீட்டுக்கு உயர்ந்த வேலி போட்டிருப்பாங்க, அந்த வேலியில நிறைய கிளிகள் உட்கார்ந்து இருக்கும், அந்த கிளிகள்லாம் வந்து வேதத்துல விவாதம் பண்ணிட்டு இருக்கோம், அந்த விவாதம் பண்ணிட்டு இருக்கிற அந்த வீடு தான் மண்டன மிஸ்ரரோட வீடு அப்படின்றாங்க. அவர் வீட்டுல இருக்கிற கிளிகள் கூட வந்து வேத விவாதம் பண்ணுமா. அவ்வளோ தத்துவமான ஒரு ஆள் இவரு. சரின்ட்டு ஆதிசங்கரர் அங்க போறாரு. அதே மாதிரி ஒரு வீடை பாக்குறாரு, உயர்ந்த வேலி இருக்கு, அதுல கிளிகள் உட்கார்ந்து வேத பற்றி விவாதம் பண்ணிட்டு இருக்கு. இதை பார்த்ததும் இவர் தான் மண்டன மிஸ்ரரோட வீடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள எப்படி போறதுன்னு பாக்குறாரு. அப்போ வந்து உள்ள போக முடியாத மாதிரி கதவெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு. உள்ள உட்கார்ந்து மண்டன மிஸ்ரர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அவருடைய பித்தூர்களுக்கு திவசம் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த திவசம் கொடுத்துட்டு இருக்கும்போது இவர் கரெக்டா அந்த சமயத்துல போறாரு. யாரும் உள்ள வர வேண்டாம் அப்படின்றதுக்காக அவர் கதவடைச்சு வச்சிருக்காரு. பொதுவா வந்து இந்த பூர்வ மீமாம்சகர்களுக்கு சன்னியாசிகளை பார்த்தா ஆகாது. ஏன் அப்படின்னா, பூர்வ மீமாம்சகர்கள் வந்து அக்னி காரியம், இந்த யாகம் வளர்க்கறது மாதிரி நெருப்புல பண்ணக்கூடிய காரியங்கள்ல தான் ரொம்ப அதிக கவனமா இருப்பாங்க. அவங்களுக்கு அதுதான் முக்கியமான வழி. சன்னியாசிகளுக்கு அக்னி காரியமே கிடையாது. அவங்க நெருப்பு வச்சு அவங்க வந்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டாம், திவசம் கொடுக்க வேண்டாம், யாகம் பண்ண வேண்டாம், அது எதுவும் பண்ண வேண்டாம், இல்ல பண்ணக்கூடாது அவங்க சன்னியாசிகள். அதனால வந்து சன்னியாசிகளை கண்டாலே ஆகாது. இவரு கரெக்டா வந்து திவசம் நடந்துட்டு இருக்கிறப்போ, திவசம் முடிஞ்சு சாப்பிட போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவர் அங்க போயிட்டாரு. போனவரு கதவு அடைச்சிருக்கிறதுனால என்ன பண்றாரு, ஒரு தென்னை மரம் இருக்காங்க, ஒரு உயர்ந்த தென்னை மரம் உள்ள வேலிக்கு உள்ள, அதை பார்த்து ஏதோ ஒரு மந்திரம் சொல்றாரு, அது அப்படியே வளையுது, அதுல ஏறி இவர் உட்கார்றாரு. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு மந்திரம் சொல்றாரு, அது வளைந்து அந்த பக்கம் வீட்டுக்கு உள்ள பக்கமா அவரை இறக்கி விட்டுருச்சு. இறக்கி விட்டதும் இவர் போறாரு. இவருக்கு அப்ப வந்து ஒரு 15-16 வயது தான் இருக்கும், அவரு சின்ன பையன் தான் அவரு. உள்ள போறாரு. உள்ள போறப்போ இவரை முதல்ல பார்த்த உடனே வந்து அவருக்கு என்னடா இந்த நேரத்துல ஒரு சன்னியாசி வந்திருக்கான்னு ஒரே எரிச்சல். ஆனா திவச சமயத்துல வந்து கோவப்பட்டா அந்த திவசம் கொடுத்த பலனே போயிடும். இருந்தாலும் வந்து அவர் கொஞ்சம் கோவமாயிட்டு முதல்ல கேள்வி கேட்கிறாரு, இந்த மொட்டை எங்க வந்து மொட்டை எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு. மொட்டை எங்க இருந்து அப்படின்றாரு. மொட்டை எங்க இருந்து அப்படின்னா, இவர் மொட்டை அடிச்சிட்டு இருக்காரு இல்லையா, இவரை கேலியா கேட்கறதுக்காக மொட்டை எங்க இருந்து அப்படின்றாரு. இவரு கழுத்துக்கு மேல இருந்து அப்படின்றாரு. பின்னாடி கழுத்து ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து மொட்டை அடிச்சிருக்கோம் அப்படின்ற அர்த்தத்துக்கு கழுத்துக்கு மேல இருந்து அப்படின்றாரு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மண்டன மிஸ்ரர் வந்து வாதம் பண்றதுல ரொம்ப பெரிய புத்திசாலி. அதுல இந்த மீமாம்சகர் அப்படின்ற அந்த தத்துவம்
பூர்வம் உத்தரம்னு நம்ம பிரிச்சாலும் ரெண்டையும் சேர்த்து பார்த்தா அந்த மீமாம்ச தத்துவத்துல முக்கியமான விஷயமே என்னன்னா வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை எப்படி அர்த்தம் பண்ணிக்கிறது. அதனால அந்த மீமாம்சத்துக்கு வந்து வாக்கிய சாஸ்திரம்னே ஒரு பேர் இருக்கு. இவர் வந்து ஒரு வாக்கியம் பேசினா அது துல்லியமா இருக்கணும், அது தப்பா அர்த்தம் பண்ணிக்கிற மாதிரியே இருக்கக்கூடாது. இவர் அந்த வாதத்துல எல்லாம் எப்பவுமே அப்படிதான் கிளியர் டெஃபினிஷனோட தான் பேசக்கூடியவர். இப்ப இவரு கேட்ட கேள்வி சரியா இல்லாத மாதிரி வந்து அதுக்கு ஒரு குழப்பமான பதில ஆதிசங்கர் கொடுக்குறாரு. மொட்டை எங்க இருந்துன்னா இவர் கேட்டது எங்க இருந்து வரேன்னு அதை தெளிவா கேட்டிருக்கணும். இவர் தப்பா கேட்டாரா, அந்த தப்பா அவர் வந்து வந்து இவரை வந்து கொஞ்சம் நகைச்சுவையா கேலி பண்ணிடுறாரு, கழுத்துக்கு மேல இருந்து அப்படின்றாரு. உடனே வந்து அவர் பதில் என்ன சொல்றாரு, நான் அதை கேட்கல, நீ வந்த வழியை கேட்ட அப்படின்னாரு. நீ வந்த வழியை கேட்ட அப்படின்னதும் ஆதிசங்கரர் என்ன பண்றாரு, ஓ நீங்க என்ன கேட்டீங்களோன்னு நினைச்சேன், வந்த வழியை கேட்டீங்களா, அது என்ன சொல்லுச்சு அப்படின்னு கேட்கிறாரு. அகைன் வந்து அவர் வந்து தெளிவில்லாம இன்னொரு வாக்கியத்தை பயன்படுத்தியிருக்காரு, அதை ஆதிசங்கரர் காமிக்கிறாரு. இத கேட்டதும் இவருக்கு கொஞ்சம் கோபம் வருது. அவரு மண்டல மிஸ்ரர் என்ன பண்றாரு, அது உன் அம்மா விதவைன்னு சொல்லுச்சு அப்படின்றாரு. அவர் என்ன நோக்கத்துல சொல்றாருன்னா ஆதிசங்கரர் அவமானப்படுத்துற நோக்கத்துல சொல்றாரு. ஆதிசங்கரர் கொஞ்சமும் கோபப்படாம ரொம்ப புன்னகையோடவே வந்து, ஓ நீங்க நான் வந்த வழிகிட்ட ஏதோ கேள்வி கேட்டீங்க, அதுக்கு பதிலுக்கு அது உங்களை பார்த்து உன் அம்மா விதவைன்னு சொல்லிச்சா அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அதுவும் இவர் மேலேயே திரும்புறதுனால இவர் ரொம்ப கொஞ்சம் கோவப்பட போறாரு. அப்போ வந்து அந்த திவசத்துல சாப்பிடறதுக்கு உட்கார்ந்து இருந்த அந்த பிராமணர்கள் என்ன பண்றாங்க, இவர் கோவப்பட்டா இவரோட பலன் போயிடுமேன்ட்டு வந்திருக்கிற சன்னியாசிக்கு இலையில சாப்பாடு போட்டுருங்க அப்படின்றாங்க. அப்போ உடனே அந்த சாப்பாடு போடுறது வந்து பிக்ஷைன்னு சொல்லுவாங்க, நீங்க பிக்ஷை ஏத்துக்கோங்கன்னு கேளுங்க அப்படின்னுறாங்க. உடனே அதனால மண்டன மிஸ்ரர் என்ன பண்றாரு, பிக்ஷை ஏத்துக்கோங்கன்னும் போது இவரு ஆதிசங்கரர் சொல்றாரு, நான் பிக்ஷை ஏத்துக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் உண்மைதான், ஆனா நான் கேட்கறது வாத பிக்ஷை, அதாவது என் கூட நீங்க வாதம் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு. சரி முதல்ல சாப்பிட்டுருங்க அப்புறமா வாதம் பண்ணலாம் அப்படின்னுறாங்க. சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ரெண்டு பேரும் வாதம் பண்றது அப்படின்னா யாரு வந்து ஜட்ஜா உட்கார்றது. ஒரு வாதம் நடக்குதுன்னா நான் சொல்றது சரியா எனக்கு தெரியும், எதிரில் இருக்கிறவர் பேசுறது சரின்னு அவருக்கு தோணும். ஆனா மூணாவதா ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தாதான் இல்ல இல்லப்பா நீ சொல்றது தப்பா இருக்கு, அவர் சொல்றது தப்பா கரெக்டா இருக்கு அப்படின்னு தெளிவான ஒரு பதில் இருக்கும். அதனால ஒரு நடுவர் தேவை. யார் நடுவரா இருக்கலாம் அப்படின்னும் போது மண்டன மிஸ்ரருடைய மனைவி சரசவாணி அப்படின்னு ஒரு லேடி இருக்காங்க. அந்த சரசவாணி வந்து சரஸ்வதியின் அவதாரம்ன்றாங்க. மண்டன மிஸ்ரரே வந்து பிரம்மாவின் அவதாரமா, அதனாலதான் அவர் அவ்வளோ ஞானத்தோட இருந்திருக்கிறாரு, எவ்வளவோ பேரை தோற்கடித்து எல்லாரையும் பூர்வ மீமாம்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த சரசவாணியே வந்து ஜட்ஜா நியமிக்கிறாங்க. சரி நீங்களே ஜட்ஜா இருந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சரசவாணியே ஜட்ஜா நியமிச்ச உடனே அவங்க என்ன பண்றாங்க, சரி நம்ம விவாதத்துக்கு ஆரம்பிக்கலாம்னா இவங்க கொஞ்ச நேரம் விவாதம் பண்றாங்க. ரெண்டு பேருமே சொல்ற கருத்துக்கள் ஒரே மாதிரி இருக்குது, ஏற்புடையதா இருக்குது, எதையுமே மறுக்க முடியல. இந்த விவாதம் எப்படி ரொம்ப நீண்ட நேரம் போகும்போது என்ன பண்றாங்க, யார் வந்து அதிகமா வந்து கோபப்படாம நிதானமா வாதாடுறாங்க அப்படின்ற மாதிரி சில அற்புதங்கள் இப்ப நம்ம திருஞான சம்பந்தர் இதுல பார்த்தோம் இல்லையா, அனல்வாதம் புனல்வாதம்னு ஞாபகம் இருக்கா, அதெல்லாம் அனல்வாதம் புனல்வாதம்லாம் யாருக்கும் ஞாபகம் இல்லையா? ஆம், இல்ல ஜி. ஓகே, அனல்வாதம்னா என்ன, நானும் இன்னொருத்தரும் விவாதம் பண்றேன்னா நான் என்ன கருத்து சொல்றேனோ அதை நான் ஒரு ஓலையில எழுதுவேன், அவர் என்ன கருத்து சொல்றாரோ அவர் ஒரு ஏழையில எழுதுவார், ரெண்டு பேரும் அனல்ல போட்டுருவாங்க, அதாவது தீல போட்டுருவாங்க. யார் சொல்வது உண்மையோ சத்தியமோ அந்த ஓலை எரிந்து போகாம அப்படியே இருக்கணும். அப்படி இருக்கிற ஓலையை எழுதினவங்க தான் ஜெயிச்சவங்க. அதே மாதிரி புனல்வாதம்ன்றது என்னன்னா வேகமா அடிச்சுட்டு போற ஒரு ஆத்துல ஒரு ஓலையில ரெண்டு பேரும் அவங்கவுங்க தத்துவத்தை எடுத்து போடுவோம். ஆத்துல அந்த ஓலையை அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா அவங்க தோத்து போயிட்டாங்க. அது தத்துவம் அப்படியே அந்த ஓலை அங்கேயே மிதந்தாலோ இல்ல எதிர்த்துட்டு நீந்தி போனாங்களோ அவங்க ஜெயிச்சவங்களா ஆவாங்க. இவங்க அந்த மாதிரி ஒரு ரூல் போடுறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு மாலையை போட்டுட்டு வாதாடுங்க, அந்த மாலை யாருடைய மாலை கொஞ்சம் வாடி போகுதோ அவங்க தோத்துட்டாங்க அப்படின்றாங்க. ஆக மொத்தம் வந்து லாஜிக்கல் கன்க்ளூஷனை தாண்டி ஒரு இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு போறாங்க. அப்போ திரும்பவும் வாதம் நடக்குது. கொஞ்சம் கொஞ்சமா வந்து மண்டன மிஸ்ரருடைய மாலை வாட தொடங்குது. ஏன்னா வந்து அவர் உடல் கொஞ்சம் உஷ்ணமாவது, அவர் மனசு வந்து கொஞ்சம் சஞ்சலமாவது, கோபமாவது அவருக்கு. அப்போ வந்து அவர் நிதானம் தவறுது, அதனால அவர் மேல இருக்கிற மாலை முதல்ல வாடத் தொடங்குது. ஆதிசங்கரர் ரொம்ப குளிர்ச்சியா உட்கார்ந்துருக்கிறாரு, அவர் வந்து விவாதம் பண்ணிட்டே இருக்கிறாரு. இப்போ வந்து மண்டன மிஸ்ரர் தோற்றதா அறிவிச்சாகணும்.
இந்த சமயத்துல வந்து என்னன்னா மண்டன மிஸ்ரர் தோத்துட்டாருன்னா அவர் வந்து ஆதிசங்கருக்கு சிஷ்யனா போகணும். ஆதிசங்கருடைய வழி என்னன்னா துறவரம். அவர் சன்னியாசியா போனப்ப மனைவியை விட்டு பிரிஞ்சாகணும். இப்ப மண்டன மிஸ்ரர் தோத்துட்டாருன்னு சொல்லிட்டோம்னா சரசவாணிக்கு என்ன ஆயிடும்னா தன்னுடைய கணவர் அவரை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. அதனால அவங்க யோசிக்கிறாங்க, இல்லையே நம்ம இவரை விட முடியாது, என்ன பண்ணலான்னும் போது அவங்க என்ன பண்றாங்க, ஆம், மண்டன மிஸ்ரர் தோத்துட்டாரு, ஆனா மனைவி என்பவள் கணவனில் ஒரு சரி பாதி, இங்கிலீஷ்ல எல்லாம் சொல்றாங்களே பெட்டர் ஹாஃப்னு, அந்த மாதிரி மனைவி. அதனால நீங்க ஒரு பாதியை தான் ஜெயிச்சிருக்கீங்க, இன்னொரு பாதியை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னையும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க கூட விவாதத்துக்கு கூப்பிடுறாங்க. அவங்க சில கேள்விகள்லாம் கேட்குறாங்க. அவங்க கூட நடக்கிற விவாதத்திலையும் வந்து ஆதிசங்கரர் வந்து ரொம்ப சிறப்பான விளக்கங்கள்லாம் கொடுத்து ஜெயிச்சிடுறாரு. அப்போ வந்து நீங்க ஒரு முழுமையான ஞானியா இருந்தாதான் உங்களுடைய பேச்சை எல்லாம் கேட்க முடியும். நீங்க சர்வஜர்னு சொல்றீங்க, சர்வஜர்னா எல்லாம் தெரிஞ்சவர்னு. ஆனா நீங்க வந்து ஒரு சன்னியாசி, உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையை பத்தி தெரியாது, ஒரு கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும்னு தெரியாதுன்னு சொல்லி அதை நீங்க தெரியாத வரைக்கும் நீங்க என்ன ஜெயிச்சதாகாதுன்னு ஒரு வாதத்தை வச்சிடுறாங்க. இது எதுக்காக அப்படி வைக்கிறாங்கன்னா, இந்த இதுல வேற எதுவுமே பண்ண முடியாது ஆதிசங்கரர். உடனே வந்து ஆதிசங்கரரும் திகைச்சு போயிடுறாரு. ஏன்னா அவரு ஒரு பால்யத்துல இருந்தே வந்து சன்னியாசியா இருந்தவர், அவருக்கு கணவன் மனைவி உறவை பத்தி எல்லாம் தெரியாது, என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்களே சொல்றாங்க, சரசவாணியே நீங்க வந்து 6 மாதம் காலம் எடுத்துக்கோங்கன்னு. நிறைய புஸ்தகங்கள்ல 6 மாதம் இருக்கு, சில புஸ்தகங்கள்ல 1 மாதம் இருக்கு. ஆம், ஏதோ ஒரு ஒரு காலம் கொடுக்குறாங்க அப்படின்றது மட்டும் நம்ம பார்த்துக்குவோம். அவங்க என்ன பண்றாங்க, போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. அப்போ ஆதிசங்கரர் வெளியில வந்து இது ஏன் இப்படி நடந்துச்சு, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே வராரு. அவருடைய ஆசிரமத்தை தாண்டி கொஞ்சம் காட்டுக்குள்ள அப்படியே நடந்து போகும்போது அங்க வந்து வேட்டைக்கு வந்திருந்த வேட்டைக்கு வந்து தனியா தனியா வந்து மாட்டிக்கிட்ட ஒரு ராஜா என்ன ஆயிருக்காரு, ஏதோ ஒரு திடீர்னு வந்து ஏதோ ஆகி அவர் இறந்து கிடக்குறாரு அங்க. அமருகன்னு ஒரு ராஜா, அந்த ராஜா இறந்து கிடக்கிறத பார்த்ததும் ஆதிசங்கரர் என்ன தோணுதுன்னா, இந்த ராஜாவின் உடலுக்குள்ள நம்ம போயிட்டு அவருடைய ராணிகள் கூட கொஞ்ச நாள் வந்து வாழ்ந்து பார்த்துட்டு நாம வந்து அதன் அனுபவத்தை இப்ப நான் வந்து அதையும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சரசவாணி கிட்ட சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. இந்த முடிவை வந்து சிஷ்யர்கள் வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க, இப்படி பண்ணலாமா, இது தப்பான்னு. நான் வேற வழி இல்லை அப்படின்றதுனால ஆதிசங்கரர் என்ன பண்றாரு, தன்னுடைய உடலை விட்டுட்டு அமருகன் உடலுக்குள்ள போறாரு, நாட்டுக்கு போறாரு. நாட்டுக்கு போய் அவர் வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு, ராணிகளோட வாழறாரு. ஆனா திடீர்னு உடல் மட்டும்தான் அது அமருகனோடது, ஆனா இவருடைய உள்ளம் எல்லாம் வந்து சிந்தனை எல்லாம் வந்து ஆதிசங்கருடையது. இதனால என்ன ஆகுதுன்னா அவர் ராணிகள் எல்லாமே பாக்குறாங்க, திடீர்னு இவர் ரொம்ப பொறுமையானவரா நல்லவரா மாறிட்டாரு, ரொம்ப தெளிவா பேசுறாரு. அமைச்சர்கள்லாம் கூட பாக்குறாங்க, நாட்டுல ரொம்ப அற்புதமான சீர்திருத்தங்களை கொண்டு வராரு, நாடே ரொம்ப நல்லா இருக்குன்னு. இப்ப என்ன இவங்க, ஆனா அந்த அமைச்சரும் ராணியும் அவங்களுக்கு புரிஞ்சு போயிடுது, இந்த உடலுக்குள்ள இப்போ ஒரு பெரிய மகான் வந்திருக்காருன்னு. அந்த மகான் யாரு, அவருடைய உடல் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு அந்த உடலை நம்ம எரிச்சிட்டோம்னா இவர் இந்த உடல்லயே தங்கிடுவாரு, தங்கினா நாட்டுக்கும் நமக்கும் நல்லதுன்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, அவர் உடலை எரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அவங்க காட்டுல வந்து தேடி கண்டுபிடிச்சு இவர் உடலை எரிக்கவும் முயற்சி பண்ணிடுறாங்க. அது உடல் கொஞ்சம் எரிய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, பத்மபாதர் பாக்குறாரு, ஐயோ குரு உடல் எரியுதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாரு. நம்ம இதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்றது அடுத்த வாரம் பார்ப்போம். ஏன்னா இப்பவே ஸ்டோரி டைம் மட்டுமே 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தீபாலட்சுமி மேடம் வந்து மெமரி கேம் அண்ட் ஸ்லோகா டைம் எடுப்பாங்க. மேடம் இது நான் கட் பண்ணிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணட்டுமா? ஆமாஞ்சி, ஆத்மானந்தம் ஜி. ஆத்மவணக்கம். அப்ப நான் இப்ப இதை கட் பண்ணிட்டு இந்த வாரம் நம்ம ஆமாஞ்சி. பாடுறது கதையில வரைக்கும் வந்து ஏதாவது கேள்வி இருக்குதா, நல்லா இருந்ததா? நல்லா எனக்கு தெரியாத ஒரு இன்சிடென்ட் நீங்க சொன்னீங்க ஜி. அப்படியா? யாரு யார் இப்ப பேசினது? ருஷித்ரா ஜி. ருஷி. ஏம்மா நீ தான் வந்து கிரானலாஜிக்கல் ஆர்டர் சரியா இல்லைன்னு நான் சொன்னேன், நான் திருப்பி போய் ரெஃபர்லாம் பண்ணிட்டு வந்தேன். என்ன இன்சிடென்ட்மா சொன்னேன் நானு? அவரு அந்த மன்னன் உடம்புக்குள்ள போனது எனக்கு தெரியாது ஜி. அது ஆக்சுவலா வந்து மன்னன் உடம்புக்குள்ள போனது ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்டோரி தான். இதை பத்தி நிறைய விவாதம் கூட இருக்கு, அது சரியா தவறான்ற விதத்துல. நம்ம ஆனா தத்துவம் மட்டும் எடுத்துக்கலாம். நாம அடுத்த வாரம் வந்து அந்த மன்னன் உடம்புக்குள்ள போனாரு, இவர் உடம்பு எரிஞ்சு போயிடுச்சா, அவர் மீட்டுட்டாங்களா, அதற்கப்புறம் இவர் என்னென்ன பண்ணாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம ஆதிசங்கர் வரலாறு அடுத்த வாரம் கதையில பார்க்கலாம். இப்ப வேற எதுவும் கேள்வி இருக்கா? ஓகே, நல்லா இருந்ததா கதை, எல்லாருக்கும் புரிஞ்சதா?
சுவாரஸ்யமா போயிட்டு நடுவுல பிரேக் போட்டீங்க, எனக்கு அதான் ஆறல. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அப்படிதான் பண்ணணும். அதுதான் அப்பதான் ஒரு ஆர்வம் இருக்கும். அது மட்டும் இல்லாம அரை மணி நேரத்துக்கு மேல ஸ்டோரி டைம் மட்டுமே போனா அப்புறம் மெமரி டைம்க்கும் ஸ்லோகா டைம்க்கும் நேரம் இருக்காது. அதனால இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம். அடுத்த வாரம் வந்து இந்த கதையை கண்டினியூ பண்ணலாம். நான் இப்போ வந்து எண்ட் மீட்டிங் கொடுத்துட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்றேன். எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க.